தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தபசு காலத்தினுடைய 14வது நாளிலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் நிறைந்த இந்த பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, நிரந்தர வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க, ஆகாஷ் வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கிய முன்னேற்றம் அடைய, ஜெனிசியா நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணம் தடை நீங்கி விரைவாக நடைபெற, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, ஈசாக் எங்கெல்ஸ் நிரந்தர வீசாவும் வேலையும் கிடைக்க, நோயிலிருந்து குணம் பெற, நிரோஜன் தடுப்பு முகாமிலிருந்து விடுபட, ஸ்வேந்தன் ரஞ்சித் வீசா கிடைக்க, ஜான் கெனடி கிருஷாலினி நோயிலிருந்து குணம் பெற, நிகாயா ஓயில் பரீட்சையில் நல்ல முறையில் தோற்று, தவக்குமார் பாரிசவாதத்திலிருந்து குணம் பெற, ஓயில் பரீட்சையை நல்லபடியாக எழுத, நேர்முக தேர்வில் வெற்றி பெற, திரான் வெளிநாட்டில் காட்கிடைக்க, டிசானி நோயிலிருந்து சுகம் பெற, பகீரதன் குடும்பம் நோயிலிருந்து சுகம் பெற என்று சொல்லி பலர் வேண்டுமாறு கேட்டுக்கிறார்கள். அதோடு இன்னும் ஒருவரும் தன்னுடைய கருத்துக்காக இந்த பலியிலே சபிக்குமாறும் கேட்டிருக்கிறார். இவருடைய கருத்துக்களை இந்த பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடி கொள்வோமாக. இன்னும் இந்த திருப்பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அக்ஸரா 10வது பிறந்த நாளிலும் 40வது பிறந்த நாளிலே ஒருவரும், வீடு நல்லபடியாக கட்டி முடிந்தமைக்காக ஒரு குடும்பத்தினரும், இன்னும் ஒருவர் இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும், இன்னும் ஒருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமாறும் இந்த பள்ளியிலே கேட்டிருக்கிறார். இவர்களுடைய நன்றியை ஆண்டவர் ஏற்று இவர்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க இந்த பள்ளியிலே மன்றாடி கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் ஏன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியார் புனித மரியாவையும் வாழ்ந்து புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனில் உம்மால் அன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் உமக்கு உரியவற்றிற்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர்
எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆள்கின்றவர்களும் உன் மக்களும் சோதோம் குமாரவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டடைவர். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 23 வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தபசு காலத்தினுடைய 14வது நாள். இன்றைய இறைவார்த்தை வழிகளை செம்மைப்படுத்துங்கள் என்ற அழைப்பை எங்களுக்கு தருகின்றது. தூய்மைப்படுத்துங்கள். இந்த காலத்திலே பொதுவாக பேசு பொருளாக இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா, தூய்மையான நாடு, சுத்தமான நாடு என்று அந்த நிலையிலே இந்த நாடு பயணித்து கொண்டிருக்கின்றது. தூய்மையான நாடு என்பது தெருவை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அல்ல சூழலை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது மாத்திரமல்ல, அநீதிகள் இல்லாத, லஞ்ச இல்லாத, தவறான வாழ்க்கை முறை இல்லாத, சுத்தமான மனமுள்ள ஒரு நாடாக இந்த நாடு எப்போது அமைகின்றதோ அப்போதுதான் அது கிளீன் ஸ்ரீலங்கா. நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது ஒரு புறச்சூழலை மட்டும் நாங்கள் வைத்து பார்ப்பதல்ல, அடிப்படையிலே மனித மனங்களிலே தூய்மை உருவாக்கப்பட வேண்டும், மனங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். எப்போதெல்லாம் மனங்கள் தூயதாக இருக்கின்றதோ அப்போது அவருடைய வீடும் தூய்மையாக இருக்கும்.
எப்போது அவருடைய வீடு தூய்மையாக மாற்றப்படுகின்றதோ வீட்டு சூழல் தூய்மையாக்கப்படும். எல்லா வீடும் சூழலும் தூய்மையாகின்ற போது நாடு தூய்மையாகும். அடிப்படையிலே மன தூய்மை என்பது மிகவும் அவசியமானது. ஆண்டவர் அடிக்கடி எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றதும் இதுதான், மன தூய்மை, வாழ்க்கை தூய்மை. அதுதான் இன்றைக்கு இறை வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. சொதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றார்கள். எசாயா இறைவாக்குரைக்கிறார். சொதோம் கொமோரா ஒரு பயங்கரமான நகரங்கள், பயங்கரமான நகரங்கள். எதற்கென பாவத்திலே வாழ்ந்ததினாலே. அதனாலே அந்த நகரங்கள் ஆண்டோடைய சினத்தின் நிமித்தமாக அழிக்கப்பட்டது. அவை ஆண்டு இதை நினைவுபடுத்தி சொல்கிறார், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்ததை விட்டொழியுங்கள். இந்த 2-3 விடயங்களை சொல்லுகிறார். நாங்கள் சொல்லி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். அது எங்களுக்கு இலகுவாயிருக்கும். நீதியை தேடுவது இலகுவாயிருக்கும். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதும் இலகுவாயிருக்கும். திக்கற்றோருக்கும் கைம்பெண்களுக்காகவும் வழக்காடுவது இலகுவாயிருக்கும். ஆனால் முதல் பகுதியை நாங்கள் விட்டுவிடுவோம். தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை விட்டுவிடுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள். இதிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை வைக்க மாட்டோம். அது எல்லாம் அப்படியே பத்திரமாக இருக்கும். இந்த தீமையான வாழ்க்கை முறையை நாங்கள் பத்திரமாக வாழ்ந்து கொண்டு சில நன்மைகளை நாங்கள் செய்து கடவுளை திருப்திப்படுத்தலாம் என்பது நாங்கள் எங்களையும் ஏமாற்றி கடவுளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயல். ஏன்னு சொன்னால், தீமை செய்வது ஒருவருக்கு எதிராகவே, அது கடவுளாக இருக்கலாம் அல்லது அயலவராக இருக்கலாம். அதனாலே தான் கடவுள் சொல்வார், கடவுளை அன்பு செய், அடுத்திருப்பவரை அன்பு செய். நாங்கள் என்ன தீமை செய்தாலும் அது கடவுளுக்கு எதிரானதும் அயலவருக்கு எதிரானதும், கடவுளுக்கு எதிரானது, கடவுளுடைய வார்த்தைக்கு வாக்குறுதிகளுக்கு எதிரானது. ஒரு செயலை நாங்கள் இன்னொருவருக்கு செய்கின்ற போது அது அடுத்திருப்பவருக்கு பிறர் அன்புக்கு எதிரானது. ஆகவே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், கழுவி தூய்மைப்படுத்துங்கள், கழுவி தூய்மைப்படுத்துங்கள் சொன்னார். ஏன்னு சொன்னால், இந்த அழகான வார்த்தையான பயங்கரமானது, உங்கள் பாவங்கள். இந்த தபசு காலத்தில் தான் நாங்கள் இயேசுனுடைய பாடுகளை மட்டும் சிந்திக்கிறது போதாது, எங்களுடைய பாவ வாழ்வை சிந்தித்து திருந்த வேண்டும். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன. உங்கள் பாவம் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன. ஆண்டவர் அப்படி சொல்லி போட்டு சொல்றார், அதை உறை பனி போல வெண்மையாக்குவேன். கடுஞ்சிவப்பு, உங்களோட சட்டை கடுஞ்சிவப்புன்னு அதை வெள்ளையாக்க முடியாது. கடுஞ்சிவப்பு யாரும் வெள்ளையாக்க முடியாது. ஆனால் கடவுள் சொல்றார், உன்னுடைய பாவங்கள் அவ்வளவு கடுஞ்சிவப்பாக இருக்கிறது, என்னால் முடியும், நான் அதை வெண்மையாக்குவேன். இரத்த நிறமாய் இருக்கின்றது, இரத்த கரையே போகாது உடுப்பில் பட்டால். இரத்த நிறமாய் சிவந்து போயிருக்கின்றது, அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். என்பார்களே, இப்படி யார் எங்களுக்கு செய்ய முடியும்? உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் வெண்மையாக்குவேன், உன்னை தூய்மையாக்குவேன். எங்களோட வீட்டில் அம்மா அப்பா கூட இப்படி சொல்ல முடியாது. எந்த ஒரு பெரிய மனுஷர்களும் இந்த உலகத்திலே நாட்டிலே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார். காரணம், ஆண்டவர் எங்களை நேசிக்கின்றார். ஆண்டவர் எங்களை நேசிக்கின்றார். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பெறுமதியானவர்கள். இதில் யார் பெறுமதி குறைஞ்சது, யார் பெறுமதி கூடியதுன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே பாகுபாடு பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இதில் இருக்கிற எல்லாருமே சமத்துவமானவர்கள். சமமான நிலையிலே ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார். சமமான முறையிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். எவ்வாறுன்னு சொன்னால், இதில் இருந்து நீங்கள் தூய்மையாகுங்கள். இப்படியான ஒரு அழைப்பை வேறு யாரும் எங்களுக்கு தர முடியாது. இவ்வளவு கேவலமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம், அநியாயம் செய்வதிலே வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒழுக்கக்கட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் மீண்டும் 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 எங்களுக்கு தருகின்ற அழைப்பு என்ன? அழைப்பு என்ன?
நம்மிடம் திரும்பி வாருங்கள். அதனால தான் திருப்பாடு சொன்னது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வழிகளை செம்மைப்படுத்தினாக்களால் மீட்பை காண முடியும். மற்ற ஆக்களால் மீட்பை கண்டுகொள்ள முடியாது. சில உள்ளே ஆண்டவரே ஆண்டவரே என்று நாங்கள் கதவை தட்டிக்கொண்டு நிற்போம். ஆண்டவர் உள்ளிருந்து சொல்லுவார், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன். ஆனால் நாங்கள் திருப்தியாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரம் சொல்லுவார், எப்படிப்பட்டவர்களா, வழியை செம்மைப்படுத்தாதவர்களுக்கு ஆண்டு சொல்வார், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, எவ்விடத்தாரோ தெரியாது. அவை ஆண்டவர் தந்த கட்டளைகளையும் நியமங்களையும் நாங்கள் கடைப்பிடிப்போம். அதற்கேற்ற விதமாக வாழும். அடிப்படையில் தூய்மையான வாழ்க்கை முறை. தூய்மையான வாழ்க்கை முறைக்கு முதல் தேவை தூய்மையான எண்ணம், தூய்மையான எண்ணம், தூய்மையான மனநிலை. இந்த அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்தோனியாரை நோக்கி மன்றாடுகின்றோம். இவர் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அந்த தூய்மைக்குள்ளே அடிப்படை அறிந்தது கடவுளுடைய நிலைப்பாடு, கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய திருவுளம் அவர்களுக்குள்ளே இருந்ததனாலே தான் அவர்கள் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனாலே பெறு பெற்ற மனிதர்களாக புனிதர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அவை நாமும் இந்த புனிதர்களை நோக்கி மன்றாடுகின்ற போது, இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற போது, இறை வார்த்தையை கேட்கின்ற போது உள்ளம் குத்துண்டவர்களாய் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டியகளை, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தபசு காலத்திலே எங்களிடம் எதை எதிர்பார்க்கின்றீர்? ஆண்டவர் வேறு எதையும் அல்ல, நொறுங்குண்ட பாவம் நிறைந்த மனம் மாறுகின்ற இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவன் இந்த கருத்துக்களை நாங்கள் மனதில் இருத்தி ஒவ்வொரு நாளையும், இந்த தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் புனிதமாக அனுசரிக்க, புனித வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல ஆண்டவரிடத்திலே மன்றாடிக்கொள்வோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். எல்லானாகிய தேவனே, திருச்சபையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உமது உன்னத இறை பணியினை சிறப்புடன் பணியாற்றுவதற்கு தேவையான இறைவரங்களையும் தூய ஆவியானவரின் வல்லமையையும் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்ல தேவனே, இறை மக்களாகிய நாம் சொல் ஒன்று செயல் இன்னொன்று என்னும் முறையற்ற நெறியில் வாழ்வதை விட்டுவிட்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்பிக்கையுடன் வாழவும், முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை புறம் தள்ளி இறை ஒளியை நோக்கி பயணித்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, இறைவனின் உன்னத பலியில் ஒன்று கூடியுள்ள ஒவ்வொருவரும் மனமாற்றத்தின் காலமாகிய இத்தவக்காலத்திலே கோபம், போட்டி மனப்பான்மை, பழிவாங்குதல், பொறாமை, பகைமை உணர்வு போன்றவற்றை மனங்களிலிருந்து நீக்கி புது வாழ்வு நிறைந்த மனமாற்றத்தின் இறைமக்களாகிய அன்பு வழியை நோக்கி பயணித்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக சுபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நீர் தந்த செய்திக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் தூயவராயிருப்பது போல நாங்களும் தூய்மையை நோக்கி பயணிக்க எங்களை வழிநடத்தியெல்லாம். குறிப்பாக இன்றைய இந்த படியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றவருடைய கருத்துக்களையும் எங்களிடம் சபிக்குமாறு வேண்டி இருக்கின்ற அனைவருடைய தேவைகளையும் உடைய பாத்திரம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எல்லா மக்களுக்கும் தொடர்ந்தும் தந்தையாயிருந்து எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தியுள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். உந்தன் கால்
சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மறை நிகழ்வுகளின் வழியாகும் அது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவியை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். வானோடு வாட்டி மட்டும் சொல்லி எல்லும் இது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்திருந்த வாழ்வளிக்கிறார்.
ஒளி பிறப்பினில் மலர்ந்த மனமென்னில் மலர்ந்து மனம் பெறவே வருக. பிறப்பினில் மலர்ந்த மனமென்னில் மலர்ந்து மனம் பெறவே வருக. சிறந்திடும் இளமை மகிழுமக்காக விளங்கிடவே வருக. இறந்திடும் பொழுது இறையுன்னை தொழுது இன்புறவே வருக. இன்புறவே வருக. களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்ந்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே. திரைக்குலம் போற்றும் திணையில் வேந்தே இறைஞ்சுகின்றோம் வருக. திரைக்குலம் போற்றும் திணையில் வேந்தே இறைஞ்சுகின்றோம் வருக. நிறைவுறும் மகிழ்வே நிலை கடனே நிம்மதியே வருக. மறைந்தெழும் உணவே மாண்புறும் உறவே மனமகிழ்ந்தே வருக. மனமகிழ்ந்தே வருக. களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்ந்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது
உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாலகனே திருக்கர
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.